சாப்பாடு இருக்கா? நார்மலாக எல்லா நேரத்துக்கும் டைமுக்கு நான் மீட்டிங் போயிடுவேன். நான் லேட்டாலாம் போனதே கிடையாது. இன்னைக்கு லேட் ஆனதுக்கான காரணம் நடுவில் ஒரு பெரிய தடை. ஜேசிபி வந்து நின்றுட்டா, என் வண்டி வரல. அதுவும் நான் எப்படின்னா வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன். நான் கிளம்பும்போது என் மனைவி வேறு என்ன சொன்னாங்கன்னா, பெரிய வண்டி நீ ஓட்டாத, நான் ஓட்டுறேன், ஏன்னா நீ ஆல்ரெடி டென்ஷன் இருக்கிற, மெசேஜ் நீட்டாக அப்படின்னு அவங்க வந்து என்னை ட்ராப் பண்ண வந்தாங்க. அவங்கள அந்த பக்கம் அப்படியே நாங்கள் நாடு கடத்தி விட்டு அப்புறம் ரொம்ப நாள் கொடுத்து பைக்கில் ஏறின தம்பி. அதான் தம்பி வந்து ஒரு பைக்கெல்லாம் எடுத்து டக்கு டக்குன்னு கொண்டு வந்தாரு. எனக்கு வேற ஒரு பயம், அங்கே பள்ளமாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சேரோட போய் அங்கே சரி நிற்க போகிறோம்னா நான் கத்த பத்திரமா கொண்டு வந்துடுறேன். எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, நார்மலாக என்ன யாரும் டைரெக்டாக மீட்டிங் போட்டு பாஸ்டருங்க, செக்ரட்டரி அந்த மாதிரி முன்னா வருவாங்க. ஆனால் அவர் இவரை பார்த்துலாம் இவரை பார்த்துருந்தானே அவர் ஒன்றும் தெரியாது. என்னதா இவங்களாம் வந்து ஜிம்மில் பார்த்தாங்க. ஜிம்மில் இவங்களை பார்க்கும்போது இவங்களுக்கும் ஜிம்முக்கும் சம்மந்தமாக இல்லை. வந்தாங்க ஆரம்ப கோளாறு ஆரம்பத்தில் வந்தாங்க பசங்க. நான் வந்துட்டு ஆண்டவரை பற்றி பேசினாங்க. அப்போ ஒரு சபையோட தாத்தா பாட்டி பற்றி பேசினாரு. இந்த ஊழியர் எப்படி ஆரம்பிச்சு அதை குறிச்சுலாம் ரொம்ப பேசினாங்க. எனக்கு என்னன்னா, இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது நல்ல கர்த்தருக்கு பயந்த, கர்த்தருக்குள்ள வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளைகள் ஒரு ஆர்வமா இருந்தாங்க. அப்போ எங்க பாஸ்டரும் கேட்டாரு, பாஸ்டர் எதுக்கு நீங்க சனிக்கிழமை போறீங்க? இல்லப்பா, இந்த பிள்ளைங்க வாஞ்சையா இருக்காங்க, அவங்க ஒரு வாஞ்சையுள்ள ஒரு சபை இருக்குது, அந்த சபைக்கு போவது நமக்கு ஆசீர்வாதம் தெரியாத, அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அந்த சபையில போய் நிற்பது நமக்கு ஆசீர்வாதம். அதனால இங்க ஊழியர் செய்வது ஆசீர்வதிக்கப்படுகிறவன் நான். இன்னைக்கு நான் பிறந்த குடும்பத்துல எவ்வளவு இருக்க முடியுமா? சாப்பாடு எட்டையா நாளைக்கு யாரும் இருக்கா? சரி, யாரு இடம் இது? ரொம்ப சந்தோஷம். நீங்க இடம் கொடுத்தீங்கன்னாங்க, அவர்கிட்ட சந்திர இருக்கிறது, நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இது மேல உங்க வீடா? இப்படிதான் வீடு கட்டணும். எங்க சபையில எனக்கு ஒரு 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 கண்டிஷன் உண்டு. எந்த வீடு கட்டி யாராவது என்ன வந்து அந்த வீட்டை வந்து பிளஸ் பண்ணணும், டெடிகேட் பண்ணணும்னு கூப்பிட்டா, அந்த வீட்டுல அவங்க ஒரு ப்ரேயர் ரூம் கட்டிடணும். ப்ரேயர் ரூம் கட்டினாதான் அந்த வீட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், டெடிகேட் பண்ணவே போவேன். எனக்கு பாஸ்டர் எங்க வீடு நாங்க இந்த பட்ஜெட்டுக்கு தான் வாங்க, எந்த பட்ஜெட்டுக்கு வாங்கினாலும் ஒரு ப்ரேயர் ரூம்னு ஒண்ணு இருந்தாலும் அந்த வீட்டுக்கு டெடிகேட் பண்ணுவேன். நான் போகவே மாட்டேன். ஏன்னாங்க நம்ம இந்து சகோதரர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு வீடை கட்டினா ஒரு பூஜை ரூம் இருக்கும். ஆனால் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் பாஸ்டர் இது வந்து லிவிங் ரூம், இது ஹால், இது பெட்ரூம், இது கிச்சன் வாங்க, ஆனால் ப்ரேயர் ரூம் இருக்காது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அருமையான தாய் வந்து ப்ரேயர் ரூம்ல சர்ச்சை கட்டி வச்சிருக்காங்க இந்த வீட்டில். அதனால இது ரொம்ப சந்தோஷம். நிறைய வந்து நல்லா கைத்தட்டுங்க அவங்களுக்கு உற்சாகம். ஒரு வார்த்தையை கொடுத்து, இந்த கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையும் ஒரு வாக்கு தத்தத்தையும் உங்க சபைக்கு இந்த நான் கொடுத்து விட்டு உங்களோட சுருக்கமாக நான் பேசிவிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தர் முடிப்புதான் ராஜா. இந்த சபையோட ஆனிவர்சரி கொண்டாடும் போதும் அப்பா நாங்கள் திரும்பி பார்க்கிறோம், எத்தனை நன்மைகள் இந்த சபைக்கு. இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கை. இந்த இடத்துல பவுலுக்கு பதிலாக அருமையான பாஸ்டரை வைத்து இந்த போதகருக்கு இந்த சபையை குறித்து சொல்லப்பட்ட பிரகாரமாகவே கர்த்தர் செய்வார். நாமே சொன்னா வாய் திறக்க பாருங்க. முடிஞ்சவங்களுக்கு என்ன சாப்பாடுப்பா? என்ன பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இப்போ சாப்பிடும் போது அருமையான பாஸ்டர் வந்து வாயை தரங்க, கையெடுத்து வாயில வைங்க, இப்படிலாம் வாயை விரிவாக திறக்கவும், கைகளை பயன்படுத்தவும், ரைத்தாவில் கையை வைக்கவும், சிக்கன் பீஸை வாயில வைக்கவும் சொல்லுவாங்களா? ஐயா, சரீரத்துக்கான உணவிற்கே என் கையும் வாயும் வேலை செய்யும் என்றால், ஆவிக்குரிய நித்தியத்துக்கான உணவையும் மண்ணாவையும் நான் பெற்றுக்கொள்ளும் போது என் வாய் திறக்கும் போது என் கை ஆட்டோமேட்டிக்கா மேல போய் நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லணும். உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே கர்த்தர் செய்வார் என்று நம்பிக்கையா இருக்கு. நமக்கு நம்பிக்கையா இருக்கும் போது தான் எப்பவுமே நம்ப முடியாத மாதிரி தான் நடக்கும். அவரு நேற்று கூட நான் வந்து என் சபையில ஹைதராபாத்ல பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, நான் சொன்ன ஆண்டவர் வாக்கு தத்துவம் ஒரு பக்கம் இருக்குன்னா, அந்த வாக்கு தத்துவத்துக்கு நேரம் நம்ம நடத்துவாருன்னு பார்த்தா அவர் ஆப்போசிட் சைட்ல நடத்திருப்பாரு. அவர் சொன்னது இந்த பக்கம் இருக்கும், நம்ம கொண்டு போறது இந்த பக்கம் இருக்கும். வாக்கு தத்துவத்துக்கும் ப்ராமிஸ்க்கும் ப்ராசஸ்க்கும் சம்மந்தம் இருக்காது. அதுதான் நான் பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கும்
இந்த தேவ மனுஷனுக்கு சொன்ன வார்த்தையோ, இந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை பிரகாரமாகவே எந்த தரிசனத்தை கொடுத்தாரோ, எந்த வாக்குத்தத்தத்தை இந்த சபைக்கும் இந்த குடும்பத்துக்கும் சபையாருக்கும் கொடுத்தாரோ அதன்படியே நடக்கும் என்று நம்பிக்கை. அல்லேலூயா. அப்ப தம்பி என்கிட்ட ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்திருந்தாரு. தாத்தா பாட்டி ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் மூடப்பட்டது, அப்புறம் திருப்பி ஆரம்பிச்சாங்க. கரெக்டா? நிறைய பேர் போயிட்டாங்க. ரைட், போகிறவர்கள் போகட்டும். அதாவதுப்பா வேதத்தை நல்லா பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் லோத்தை எப்படி ஆபிரகாம் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சனா, லோத்து அவனை விட்டு பிரிந்து போன பிறகு இவனை கூப்பிட்டு நீ ஏறெடுத்து பாரு, நீ பார்க்கறதெல்லாம் கொடுப்பாரு. சில நேரத்தில் சில நாள் நமக்கு போனாதான் ஆசீர்வாதமே வரும். சரியா? அது சபை மக்களாக இருந்தாலும் சரி, விரோதிகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக சரி, சிலர் கர்த்தர் பிரிப்பார். போனவர்கள் போகணும். அப்போ பவுல் 3 மிஷனரி பிரயாணங்களை முடித்து உலகெல்லாம் சபையை ஸ்தாபித்து விட்டு எருசலேமுக்கு வருகிறார். அப்ப எருசலேமுக்கு வரும்போது அவர் என்ன பண்றாங்க, சிறைப்பிடித்து அவரை அடித்து அவரை கொல்லணும்னு எல்லாம் பாக்குறாங்க. அப்ப 23வது அதிகாரம் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா பவுலிடத்துல வந்து ஆண்டவர் சொல்றார், எப்பா நீ ராயனுக்கு முன்னாடி போய் சாட்சி எடுக்கிறோம். நிறைய சாட்சிகள் வாழ்க்கையில பார்த்தாச்சு, ஆனா இன்னும் ஒரு சாட்சி இருக்குது. சரியா? பக்கத்துல பார்த்துக்கோங்க, இன்னும் ஒரு சாட்சி இருக்குது. வாழ்க்கையில இன்னும் ஒரு சாட்சி இருக்குது, சபையில இன்னும் பல சாட்சிகள் இருக்குது. அப்போ அவன் புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போகும்போது என்ன நடக்குதுன்னா, இவர் பேச்சை கேட்க மாட்டாங்க. கப்பல் சேதம் வருது, 276 பேர் கூட டிராவல் பண்றவங்க செத்துருவாங்கன்ற ஒரு பயம். அப்ப திடீரென்று தேவதூதன் தோன்றி பவுலுக்கு, எப்பா உனக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ, நீ ராயனுக்கு முன்னாடி சாட்சியா இருக்கணும், நீ போக வேண்டிய இடம்ல உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். அது மட்டும் என்ன சொல்றாருன்னா, இந்த அதிகாரத்தை நீ வாசிங்க. தேவதூதன் சொல்லுகிறான், எப்பா உங்க கூட இருக்கிறவங்க ஒருத்தன் உயிர் கூட இல்ல, அவருக்கு தலை இருக்கிற ஒரு மயிறு கூட சேதமாகாமல் நான் காப்பாத்துவேன். நல்ல வேலை இந்த வசனம் சொல்லும் போது அந்த இடத்துல நான் இல்லை. ஏன்னா ஒண்ணு கூட விடாத மாதிரி கர்த்தரை பார்த்து வைப்பார். நான் இல்லை அந்த நேரத்தில் இந்த வசனம் சொல்லப்பட்டது. சரியா? அப்ப சொல்லப்பட்டு இவர்கள் எல்லாம் தப்பி போயிட்டு, ஆக்சுவலா இந்த அதிகாரத்துல மெசேஜ், இந்த வசனத்தை வைத்து போடுங்க. தப்பி பிழைத்து இவர்கள் என்ன பண்றாங்க, 28வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா மல்லிதான ஒரு தீவு, மெல்லிதான ஒரு தீவுல போய் சேருகிறார்கள். சரியா? 28வது அதிகாரம் வசனம் 1 வாசிங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம். அதாவது இவர்கள் போக வேண்டியது, இவர் பிரயாணம் புறப்பட்டு ரோமுக்கு போக வேண்டும் என்று பவுலும் ஆளுங்க எல்லாம் கிளம்புறாங்க. ஆனா சில நேரத்துல நம்ம ஒரு இடத்துக்கு போனா, நான் கர்த்தர் சில இடங்களில் கம்பளம் வந்து கொண்டு வந்து ஒரு பிரேக் போட்டு நிறுத்தி வச்சிருப்பாரு. சரியா? நீங்களாம் வாழ்க்கையில பிளான் போடுறீங்களா? நானும் நிறைய பிளான் போடுறேன். சரியா? நம்ம போடுறது ஒண்ணு, என்ன அவர் பாட்டுக்கு பண்றது ஒண்ணு. சரியா? நம்ம என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு படிக்கும் போது என்ன பண்ண, நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், போலீஸ் ஆகணும், மிலிட்டரி ஆகணும். நான் வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் என்னன்னா ஆகணும்னு இல்லை, என்ன ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ண தெரியுமா? வாழ்க்கையில செத்தாலும் பாஸ்டர் ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். நான் நம்மள பாஸ்டர் ஆக்கி வச்சுக்கிறேன். என்னங்க நீங்க ஆசைப்பட்டீங்களா? அப்போ இந்த மெல்லிதான்ற இடம் என்னன்னா, இட்ஸ் a place where you stop where God is not planned. அதாவது கர்த்தர் நீ திட்டமிடாத ஒரு இடத்துல வந்து நிறுத்துகிறார். இது நம்ம திட்டத்துல, நம்ம லிஸ்ட்ல இது இல்ல, ஆனா கர்த்தர் லிஸ்ட்ல இருக்குது. புரியுதா? சொல்லுங்க. ஏன் லிஸ்ட்ல இல்ல, ஆனா கர்த்தர் லிஸ்ட்ல இருக்குது. அந்த இடத்துக்கு ஏன் போனேன், ஏன் இந்த மாதிரி நடுவுல மாட்டிட்டு இருக்கேன், நான் போய் சேர வேண்டிய இடம் அந்த இடம், ஆனா ஏன் இங்க மாட்டிட்டு இருக்க நமக்கு புரியாது. போய் சேர வேண்டிய இடத்துக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாவே கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தர் சொன்ன நன்மை இதெல்லாம் செய்து முடிப்பார். ஆனா அதுக்கு நடுவுல இடைப்பட்ட காலத்திலும் ஒரு இடத்துல கர்த்தர் நம்ம நிறுத்தி, அந்த இடத்துலயும் நம்ம பிளான்ல இல்லாத சில காரியங்களை கர்த்தர் செய்வாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அதனால இன்றைக்கு நீங்க எங்க இருக்கிறீங்களோ, ஒருவேளை உங்க பிளான் இல்ல, ஆனா கர்த்தர் பிளான்ல அது இருக்குது. அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் திட்டம். ஐயா, நான் என் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா, திறந்த வாசலில் எனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை விட என் வாழ்க்கையில் அடைத்த வாசல்களில் அடைக்கப்பட்ட கதவுகளில் நிறைய நன்மைகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால சொல்லப்பட்ட பிரகாரமாவே கர்த்தர் நம்ம செய்து முடிப்பார். இப்ப இந்த மெல்லிதா தீவுல இவங்க என்ன பண்றாங்க, போய் நிக்கிறாங்க. வாசிங்க. அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அதாவது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. ஏண்டா இவ்வளோ நல்லவங்க எங்க இருந்தானுங்கன்னே தெரியல. பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. இப்ப நீங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு புதுசா வந்தீங்கன்னா அந்த அஷரின் டீம் வெளில இருந்து வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு அப்படி உபசரிப்பாங்க. சரியா? புதுசா வரும்போது சரியா? கல்யாணம் போது பாத்துறீங்களா, இந்த மருமக மாமியார்லாம் பண்ணலாம் பாருங்க. எனக்கு மக இல்லாத ஒரு குறைய வந்து தீர்க்கவே வந்து
கொஞ்சம் அல்ல. இந்த ஆரம்பத்தில் பாராட்டுகிற இந்த மாமியார் அன்பு கொஞ்சம் அல்ல. ஆனா என்ன நடக்குது அப்புறம் பாருங்க. சரியா, நம்ம அன்பு பாராட்டுறாங்க. வாசிங்க. அந்த வேளையிலே மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். அதாவது நெருப்பு அன்பு பாராட்டுறாங்க, நெருப்பை மூட்டி நமக்கு என்ன பண்ணாங்க, குளிருக்கு அனலெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் வாசிங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவருடைய கையை கவ்வி கொண்டது. அதாவது பவுலுக்கு எங்க போனாலும் இந்த பாஸ்டருக்கு நாங்க சும்மாவே இருக்க மாட்டோம். இந்த பத்தம் ஏதாவது வேலை செய்யணும். பவுல் என்ன பண்ணாரு, சும்மாங்கிற வேலை எடுத்து கட்டை எடுத்து போட என்ன பண்ணாரு, அப்போ ஒரு பாம்பு அவர் கைய, அதாவதுங்க பவுல் எந்த நிலைமையில இருக்காருன்னா, கப்பல் சேரத்தை தாண்டி பலகையில வந்து மெல்லிதா தீவுல சேர்றாரு. 27 அதிகாரம் வாஸ்தவம் உங்களுக்கு தெரியும். சரியா, கப்பல் சேர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு ராத்திரியும் பார்க்காம சாப்பாடு கிடையாது, 2 சூரியனையும் பார்க்காம நட்சத்திரத்தையும் பார்க்காம ரொம்ப கொடுமையான பிரயாணம். சில நம்ம வாழ்க்கையில ஒரு கொஞ்சமாவது நம்மளுக்கு அடுத்த நாள் நல்லா இருக்கும்னு பார்த்தா போக போக நிலம மோசம் வரும். அவ்வளோ தாண்டி வந்த பிறகு என்ன பண்ணுது, ஒரு பாம்பு கடிக்குது. சரியா, நான் அந்த பாம்பை திருப்பி கடிச்சிருப்பேன். அவ்வளோ கடுப்புடுறேன் நான். ஏன்னா விடவே மாட்டேன்ற மாதிரி. பாம்பு கடிச்ச உடனே வாசிங்க, விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன். இதுக்கு சந்தேகமே இல்லை. அதாவது இவங்க யாருங்க, இவர்கள் பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. வந்து அன்பா போடினாங்க, பாராட்டி என்ன சொல்றாங்க, இவன் கொலைபாதகன். வரும்போது என்ன சொன்னாங்க, எனக்கு ஒரு மகன் இல்லை, இப்போ வீட்டுக்கு வந்து இது ஒரு சனியை என் உயிரை வாங்குறதுக்கு, என் பையனை குறிச்சு கூட்டுன்னு போறதுக்கு, ஐயோ மாமியார்கள் இருந்தால் தயவுசெய்து என்னை மன்னித்து கொள்ளும். சைமனுக்கு சூனியை வச்சுட்டு போறாங்க. அந்த ஆளை கூட்டு வந்து வரணும். இல்ல மருமகளும் அப்படிதான், எனக்கு ஒரு அம்மாவா நீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுவும் இல்ல ஒரு காரியத்தை பாருங்க, ஒரு ஊழியக்காரன் பல சபைகளை ஸ்தாபித்த ஒரு அப்போஸ்தலன், அவன் யாருன்னே தெரியாம எடுத்தவங்க என்ன பண்றாங்க, அவன் கொலைகாரன், அவன் சரியில்லை. இன்னைக்கு பல நாவுகள் இப்படிதான் நம்மளை நியாயம் தீர்க்குது. நம்ம யாருன்னே தெரியாம, நம்ம வந்து யாருன்னு தெரியாது. நம்ம ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து என்ன பண்ணுவோம், அது பார்த்து ஓவர கொடுத்து பண்ண முடியாது. பண்ணோட பார்த்தா என்ன பண்ணுவ, ஓவரா பண்ணது பத்தியா, மேக்கப் போட்டது பத்தியா, லிப்ஸ்டிக் போட்டது பத்தியா, மொட்டை அடிச்சுக்கிறான் பத்தியா, சட்டை பார்த்தியா அப்படின்னு. நான் ஒரு செயின் போடுவேன், டிஷர்ட் போடாம ஒரு செயின் சிலுவை தான் அது கூட மேலே போடுவேன். ஒருத்தர் அனுப்புறாரு இன்ஸ்டாகிராம்ல, நீங்களாம் ஒரு பாஸ்டரா, இன்னத்துக்குடா செயின் போட்டுக்கிறீங்க. சரி, பாஸ்டர்லாம் செயின் போட மாட்டாங்க, ரவுடிங் தான் செயின் போடுவாங்க. அப்ப நான் திருப்பி அனுப்பிச்சேன், ரவுடிங்க ட்ரெஸ் கூட போட்டுருக்காங்க, அப்ப நான் என்ன பண்ணுவேன், இல்லை கேட்கணும். இந்த மாதிரி நம்ம யாருமே தெரியாம நம்மள ஹர்ட் பண்ணி கமெண்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. புரியுதா? அது சபையை பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஈஸியா, சபை என்னன்னே தெரியாது. நம்ம சர்ச்சை பத்தி கூட, நான் சர்ச்சை பார்த்தா எல்சோடாய் சர்ச்சா அப்படின்வாங்க. இதை பாஸ்டர் பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டேன், நான் இஷ்டத்துக்கு கமெண்ட் எடுப்போம். ஐயா ஒன்னே ஒன்று சொல்றேன், அப்படி பேசுறதுலாம் பேசிட்டோம், அந்த வாயை வைத்தே கர்த்தர் நம்ம வாழ்க்கையின் சாட்சிய அவங்க வாயினால கர்த்தர் வர வைப்பா. யோசிச்சு பாருங்க, பவுல் அப்பதான் வந்து சேர்ந்துருக்கிறாரு. அவன் யாருமே தெரியாது, இவன் கொலைகாரன். ஐயா நல்லா ஞாபகம் வச்சுங்க, பவுலையே அப்படி பேசுறானுங்க, நம்ம பேசுவாங்களா பேச மாட்டாங்க. சரியா, நிச்சயமாக நம்மள பேசுவாங்க. ஒருத்தர் ஒரு லெட்டர் போடுறாரு YMCA, நான் YMCA தான் சர்ச்சை நடத்துறேன். சரியா, என்ன லெட்டர் போடுறோம்னா, இந்த பாஸ்டர் அவர் மனைவியை அடிச்சு தெரிவித்துட்டு மனைவி மாமியார் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன கூப்பிடுறாங்க, என்னங்க இந்த மாதிரி லெட்டர் போடுறாங்க, ஏன்னா அவன் தப்பா எழுதிட்டாங்க. மனைவி மட்டுமே, நானும் என் மாமியார் வீட்டில் தான் இருக்கிறாங்க, அவன் தனியா தப்பா எழுதிக்கிறான். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் ஆரம்பத்துல இந்த பேச்சுகள் பேசும்போது ரொம்ப உடையும். என்னடா ஊழியம் தானே செஞ்ச, ஊழியக்கார குடும்பத்துக்கு எதிராக ரொம்ப பேசுவாங்க. உயிரை விட்டு ஊழியம் செஞ்சிருப்போம், ரொம்ப அந்நியமா பேசுவாங்க. நம்ம குடும்பத்தார, நம்ம பிள்ளைகளை ரொம்ப ஜட்ஜ் பண்ணுவாங்க, யாருமே தெரியாம பேசுவாங்க. ஆனா ஐயா, நமக்கு எதிராக பேசுகிற ஒவ்வொரு நாவையும் ஆண்டவர் நம்ம அதை குற்றப்படுத்த முடியாத கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்காக அவர் வழக்காடுவார். அதனால இந்த சபைக்கு எதிராகவோ, இந்த போதகர் குடும்பத்துக்கு எதிராக பேசப்பட்ட எல்லா வாயிலிருந்தும் இந்த சபைக்காகவும் இந்த போதகரின் குடும்பத்திற்கான சாட்சிகளை கர்த்தர் வர பண்ணுவார். ஆமென் சொன்னா நல்லா.
அயல் நாட்டு அதிபர்கள் மாதிரி இப்படி கை அரை கையில ஆரம்பிச்சு. சரியா? வாசிங்க, என்ன நடக்குது வாசிங்க. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோம். அத பாத்தீங்களா? இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோம். பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை. அதாவது பழியானது பிழைக்க ஒட்டவே இல்லை என்று அவங்களுக்குள்ள சொல்லி கொண்டாங்க. ஐயா, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், கிறிஸ்துவர்களா இருக்கிற நமக்கு மட்டும் ஒரே ரிக்வெஸ்ட், யாரை பார்த்தோம் நியாயம் தீர்க்காதீங்க, யாரை பார்த்தோம் கமெண்ட் அடிக்கணும். புரியுதா? அது நமக்கு சாபம். நான் சொல்றது பாஸ்டர் குடும்பத்துக்கு எதிராக பேசுறாங்க நாசமா போயிடல. நான் பொதுவாகவே சொல்றேன், யார் வாழ்க்கையுமே தெரியாம என்ன பண்ணாதீங்க கமெண்ட். அது லைஃப் பார்த்தியா, ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டான், ஏன் விட்டு போனா உங்களுக்கு தெரியுமா? அவன் பார்த்தியா சிக்காகிறான், ஏன் சிக்காகிறான்னு உங்களுக்கு தெரியுமா? அது பார்த்தியா சமயம் சாப்பிட்டு குண்டா இருக்குது, அது என்ன தைராய்டு ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம தயவு செய்து சபை மக்கள் இயேசுவை பின்பற்றுவதுடன் முன்னோத்தர கமெண்ட் அடிக்கவே. அவன் சொல்றான் பாருங்க, கப்பல் நதிகத்தை பிழைச்சவங்க பழியவனோட. அடுத்தது வாசிங்க. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அதாவது பாருங்க, ஆரம்பிக்கும் போது ஒரு விரியன் பாம்பு அவன் கையை பிடிச்சது. இவன் கண்ணை பொறுத்த வரைக்கும் அவன் பாம்பு. பவுல் நிறைய பாம்பை பார்த்துட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இது பூச்சி. என்ன பண்ணோம், நம்மளை பத்தி பேசுறாங்க பாரு, அவங்க என்ன சொன்னாரு, இது ஒரு பூச்சி, அது தூக்கி போடணும் பூச்சி. புரியுதா? ஐயா, இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் தான், சபையை குறித்தோ இந்த ஊழியத்தை குறித்தோ பேசப்படுகிற எல்லா காரியமும் கர்த்தர் நமக்கு நன்மையை மாற்றுவார். பேசுறதுலாம் என்ன பண்ணுங்க, அது ஒரு பூச்சி. அந்த பூச்சி சொல்றது இன்னொரு பூச்சி நம்ம கிட்ட வந்து சொல்லு போதியா, முதல்ல அந்த கிட்ட சேகாது. பிரச்சனைனா இது ஏதோ நம்ம நல்லது மாதிரி வந்து உங்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ற வரைக்கும் நீ அதை ரசிச்சு கேட்டுக்க. அவன் சொன்னவன் என்ஜாய் பண்ண கேட்டுதான் நம்ம கிட்ட என்ஜாய் பண்றது அந்த கதையை பேசு. வாசிங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியால் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன பண்ணிட்டாங்க, நம் மீது அநேகம் பாசம் காட்டினவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அவன் வீக்கம் கொண்டு சாவானே பார்த்துனே இருக்கிறாங்க. ஐயா, நம்ம கூட இருக்கிறாங்க பார்த்தீங்க, இந்த அதிக பாசம் காட்டுறாங்க பாருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நம்ம எப்ப சாமான் காத்துனுக்கிறாங்க கூட இருக்கிறாங்க, அப்படி நல்லா பார்த்துங்க. இந்த ஓவரா கொஞ்சம் பேசணும்னா எப்போடா சாமான் பார்த்துனே இருப்பான். சரியா? பார்த்துனே இருக்குது மட்டும் இல்ல. வாசிங்க, அடுத்து வாசிங்க. நெடுநேரமாய் பார்த்து கொண்டு நல்லா கவனிக்கணும். எவ்வளவு ஏண்டா அவ்வளவு நேரம் பார்த்து நிந்திய ஒரு மருந்து எடுத்து வந்து குத்துக்கலாம்ல. ரொம்ப காலமாய் பார்த்து கொண்டிருக்கிறான். ரொம்ப காலமாய் இவன் விழுந்துருவான், ரொம்ப காலமா இது நடந்துரும், ரொம்ப காலமா இவர்கள் அழிந்து போவார்கள், ரொம்ப காலமா இவர்கள் விழுந்து போல. யாரு அதிக பாசம் காட்டின பாசம் கொஞ்சம் அல்ல அந்த டீம். சரியா? ரொம்ப காலமா கூட நின்று எனக்கு மருந்தும் கொடுக்கல, எனக்கு தண்ணியும் கொடுக்கல, எனக்கு சப்போர்ட்டும் கொடுக்கல, ஆனா கூட நின்று நான் விழுந்து போவேன்னு பார்த்துக்கிற ஒரு கேட்டகரி இருக்கும். ஆனா அவர்கள் மத்தியில தான் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சபையையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அவர்கள் பார்க்க முடியாத கர்த்தர் செய்வார். வாசிங்க. ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டு வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இவன் என்னது? தேவன் என்று ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? கொலைகாரன் நானுங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? அடுத்தது தேவன். இது வேற வாய், அது வேற வாய். இது போன மாசம் பேசினா, இது இந்த மாசம் பேசும். ஐயா, இன்றைக்கு எந்த வாய் நம்மை குற்றப்படுத்துகிறதோ, எந்த வாய் நமக்கு எதிராக பேசுகிறதோ, என் ஆண்டவர் எப்படி பண்றாருன்னா, அதே வாயின் மூலியமாக என்னை குறித்த சான்றிதழை கர்த்தர் கொடுக்க முடியாத அந்த வாயிலிருந்து என் சாட்சி வரும். அல்லேலூயா. நம்ம போய் எக்ஸ்பெக்ட் பண்ண. நான் சொல்றேன், அந்த ஒரு விஷயம் பால் பண்ணாதுமா, பவுல் நினைச்சிருந்தாரு என்ன பார்த்து கொலைகாரன் நான் யார் தெரியுமாடா, டேய் கமாலியல்ல படிச்சவன்டா, எப்படி எனக்கு எவ்வளவு ரோமனுக்கு எவ்வளவு பெரிய யூதன் நானு, எத்தனை சபைகளை நான் பார்த்துக்கிறேன் தெரியுமா, குறைந்த சபையை நான் தான் வச்சேன், பிலிப்பு சபையை நான் தான் வச்சேன், எத்தனை பேர் கல்லால் அடிச்சு நான் சாவடிச்சு நான் பழைக்கப்பட்டேன். சரியா? என்ன சிறைச்சாலையில போட்டாங்க, பூமியை அதிர்ந்து சங்கிலிகளை அறுத்து கத்தட. எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா பவுல் ஒரு வார்த்தை கூட சொல்ல. ஆனா கர்த்தர் மாத்திரம் எல்லாத்தையும். அல்லேலூயா. பக்கத்துல மாத்திரம் நீ சொல்லவே வேணாம்னு சொல்லு, நீ எக்ஸ்பிளைன் பண்ணவே வேணாம், நம்ம டிஃபெண்ட் பண்ணவே வேணாங்க. கர்த்தர்
மனுஷர் எந்த வாயினால எதை பேசினாங்களோ அதே வாயின் வார்த்தைகளை கர்த்தர் மாற்றுவார். இந்த வாய் நம்மள தேவன் சொல்ல தேவையில்ல, தேவனின் பிள்ளை என்று சொல்லும்படியாக கர்த்தர் அதை செய்வார். வர வருஷங்கள கர்த்தர் இந்த சபைக்கு அதை செய்வாரா? கதை அங்க முடியல, வாசிங்க. முதலாளியாகிய புபிலியு என்ன சிஸ்டர் வாசிக்கிறீங்க? யார் வாசிக்கிறீங்க? கை தூக்கு சிஸ்டர். நான் கேட்டுக்கிறேன், யார் வாசிக்கிறாங்க? ஆவியானவர் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க. வாசிங்க சிஸ்டர். தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். 3 நாள் பட்சமாய் விசாரிச்சான். புபிலியுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் ரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டான். தகப்பன் வந்து என்னது, அவருக்கு உடம்பு சரியில்லை, ஜுரமானது, ரத்த பேதி. அது பேசிக்கா எல்லாம் கொரோனா கோவிட் சிம்டம்ஸ் நினைக்கிறோம் அவருக்கு. சரியா? அவருக்கு உடம்பு சரியில்லாம புபிலியின் தகப்பன் பாதிக்கப்பட்டிருக்கிறார். வாசிங்க. வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவரை குணமாக்கினார். அப்பனா என்ன அர்த்தங்க? 2 கையும் வச்சு ஜெபம் பண்றாரு. சரியா? என்ன பண்றாரு? எந்த கையும் போடல. சரியா? இப்ப பாம்பு எந்த கையை கடிச்சது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஆக மொத்தம் பவுலுக்கு 8 கை, 2 கையில ஏதோ ஒரு கை தான் கடிச்சது. இங்க வசனம் என்ன சொல்லுது? கைகளை வச்சு ஜெபம் பண்ணா அப்ப 2 கையை வச்சு ஜெபம். அப்ப பேசிக்கா புபிலியோட அப்பா மேல கையை வச்சு ஜெபம் வந்து பாம்பினால் கடிக்கப்பட்ட அந்த விஷமேய கையை வைத்து இவர் ஜெபிக்கிறாரு. அந்த கையை கொண்டு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஐயா, பாதிக்கப்பட்டது என் கர்த்தர் பயன்படுத்துவார். எதுவும் வாழ்க்கையில பாதிக்கப்பட்டதோ அதை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். அல்லேலூயா. எந்த கை கடிக்கப்பட்டதோ, எந்த இடத்துல நீ காயப்பட்டாயோ, கர்த்தர் அதை வச்சுதான் மற்றவங்க ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அதுதான் உன் வாழ்க்கையில சாட்சியா மாறும். அந்த தழும்பு இருக்கும், ஆனா அந்த தழும்பை பார்க்கும்போது விஷத்தை பார்க்க மாட்டாங்க, அந்த தழும்பை பார்க்கும்போது அற்புதத்தை பார்க்க முடியாது. கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பாதிக்கப்பட்டதை கர்த்தர் பயன்படுத்துவார். அவன் கையை பார்க்கும் போது பாம்பு வச்சு 3 நாள் தான் அந்த இது இருக்கும், தழும்பு இருக்கும். ஆனா அப்ப பார்த்தா அந்த கையினால கர்த்தர் சுகத்தை கொடுக்குறாரு. ஐயா, இந்த சபையில இந்த நாட்கள்ல என்னெல்லாம் நடந்தது எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும் போது இந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தேன். உங்க குடும்பத்திலையும் இந்த சபையிலையும் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பாதிக்கப்பட்டதோ, என்னெல்லாம் தழும்புகள் இருக்குதோ, எந்த காயங்கள்லாம் இருக்குதோ, அந்த காயங்களை கொண்டு, அந்த தழும்புகளை கொண்டு, இந்த மனுஷனின் காயங்களை கொண்டு ஆண்டவர் இன்றைக்கு பலர் வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியாத அதை கர்த்தர் சாட்சியை மாற்றுவார். அல்லேலூயா. அது மட்டும் முடியல. அது வாசிங்க. புபிலியோட அப்பா மட்டும் இல்ல, வாசிங்க. இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து, அப்ப யாருன்னா நான் யோசிக்கிறது, இந்த கை கடிக்கும் வந்து இந்த கொலகாரன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த டீம் எல்லாம் வந்து அவங்க கிட்ட நிக்குது. பாம்பு கையை பாய்ச்சி கொலகாரன் அவனுக்கு யோசிக்கும் பாரு, இவனை போய் நம்ம கொலகாரன் சொல்றான். அதே கையினால பவுல் அவருக்கு சுகத்தை கொடுத்தான். அருமையான தம்பி சொன்னார், சபை முடிச்சு ஆளுங்க போனாங்க, இவங்க போனாங்க, அவங்க போனாங்க, எல்லாம் அந்த டீம் எல்லாம் வரும், அந்த ஆட்கள்லாம் வரும். இதே தேவ மனுஷன் கையினால சுகத்தை பெறும்படியாக, ஆசீர்வாதத்தை பெறும்படியாக இந்த தேவ மனுஷனின் கையும், இந்த குடும்பத்தின் கைகளும், இந்த சபையாரின் கைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் கையினால செய்வதை கர்த்தர் ஸ்தாபிப்பார். உங்க கையில என்ன சங்கீதம் 90:15 சொல், நீங்க வெட்கத்தையும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்த நாட்களுக்கு எல்லாம் ஆண்டவர் சரியாக ஒரு வெகுமதியோ, ஒரு ஆசீர்வாதத்தையோ, ஒரு உயர்வையோ, ஒரு பெருக்கத்தையோ இந்த சபைக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த கையை வச்சு இந்த கையை வச்சு இந்த கையினால செய்வதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கையினால ஒருவேளை நீ கஷ்டத்தை பார்த்துக்கலாம், நஷ்டத்தை பார்த்துக்கலாம், இந்த கையை வச்சு செஞ்சதெல்லாம் உருப்படாம போயிருக்கலாம். ஆனா வரப்போகிற நாட்கள்ல இந்த சபையும் சரி, இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் உங்க கையினால செய்வதை கர்த்தர் ஸ்தாபிப்பார், கர்த்தர் வாய்ப்பு பண்ணுவார். இந்த கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல கையை வைத்து ஏன் எப்பவுமே சொல்றது ஒரே ஒரு காரியம், கர்த்தர் சமூகத்துல உயர்த்தப்படுகிற கையை மனுஷங்கிட்ட கையேந்த விட மாட்டார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க மனுஷங்கிட்ட நான் கையேந்துவதற்கான காரணம் கர்த்தர் சமூகத்துல என் கை உயர்த்தப்படுவது. நிறைய பேருக்கு
கையை உயர்த்தனா ரொம்ப நான் எதுக்கு உயர்த்தணும், நான் உயர்த்ததான் உண்டா? நீ மனுஷங்கிட்ட கை ஏற்றுவதற்கான காரணம் கர்த்தர் சமூகத்தில் உயர்த்தப்படாத கைகள். நல்ல கையை வைத்து சொல்லுங்க, நான் கர்த்தர் என் கையின் காரியங்களை ஆசீர்வதிப்பான். இந்த சபையின் பிளான்ஸ், இந்த சபையோட திட்டங்கள் தரிசனத்தெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. ரொம்ப நாள் அந்த சந்ததி இருக்க மாட்டேங்க, பாஸ்டர் வெளில கொண்டு வருகிறார் கர்த்தர், உங்க சந்ததியின் மூலமாக ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறார். அந்த பாஸ்டர்கள் எல்லாம் ரைஸ் ஆகிறாங்க. சரியா? அவங்க யாருமா? தங்கச்சி. பாஸ்டர்னா பசங்க மட்டும் இல்லை, புரியுதா? பல ஊழியக்காரர்களை, அண்ணன் தங்கச்சி எல்லாரையும் கர்த்தர், வீட்டில் இருக்கிற பெண்களை ஆண்களை எல்லாரையும் கர்த்தர் சமமாக பயன்படுத்துவார். ஐயா, வெறும் பாஸ்டருக்கு ஊழியக்காரனா ஆண்கள்லாம் மட்டும் கிடையாது, எல்லா சகோதரிகளும் இன்னும் வல்லமையான ஊழியர் செய்கிற சகோதரிகள்லாம் கர்த்தர் நம்ம சபையில கொடுத்து வச்சு. அப்படிப்பட்ட சகோதரிகள் இங்கிருந்து எழும்புவார்கள். பல பிரிசலாக்களை கர்த்தர் எழுப்பார், பல தவிதாக்களை கர்த்தர் எழுப்பார், பல லிடியாக்களை கர்த்தர் வாசிக்கு செல்றதுக்கு அப்புறம் அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து யாரு? பலகாரம் சொன்னான் பாரு, அவன் தான். பழி இவனை தொடர்ந்துன்னு சொன்னான் பாரு, அவன் தான். அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை, அதாவது நீங்க 27 அதிகாரம் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் இருந்த சரக்கெல்லாம் போயிடுச்சு. சரியா? அந்த கப்பல் இருந்த சரக்கெல்லாம், சரக்குனா நீங்க இதை தப்பா நினைச்சு போறீங்க. கப்பல் இருந்த பொருட்கள் எல்லாம், வசனம் சரக்குன்னு சொல்லுது, பொருட்கள் எல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் அவங்க சம்பாதித்தது. இப்போ இவர்கள் விதைக்காததை, இவர்கள் கஷ்டப்படாததை, இவர்கள் சம்பாதிக்காததை கப்பல் ஏறும்போது எல்லாவற்றையும் அவர்கள் கொடுத்து அனுப்புகிறார்கள். அல்லேலூயா. என் ஜெபம் வருகிற நாட்கள்ல இந்த சபைக்கு தானா வரும், சபையின் தேவைகள் எல்லாம் தானா வரும். இந்த சபைக்கும் இந்த குடும்பங்களும் இழந்தது எல்லாம் கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா மற்ற இடத்தில் விதைக்காத இடத்தில் அறுக்கும்படியான எல்லா பொக்கிஷத்தையும் கர்த்தர் கொண்டு வந்து இந்த சபையை ஆசீர்வாதம் அபரிமிதமான தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. எப்படி செய்வாரு தெரியாது, ஆனா செய்வார். அல்லேலூயா. எங்கள் YMCயில் ஒரு சின்ன ஜிம்மில் நாங்கள் சர்ச் ஆரம்பித்தோம். நான் பிறந்த குடும்பத்தில் எங்கள் அப்பா இந்து, அம்மா மட்டும்தான் கிறிஸ்டின். அப்பாவும் இறந்துட்டாங்க, அம்மாவும் இறந்துட்டாங்க. என் ஒய்ஃப் இருக்கும், அப்பா அம்மாலாம் இல்லை, எல்லாம் இறந்துட்டாங்க. நான் ரொம்ப நாளாக எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, ஜோம் பண்ணி ஊழியக்காரன் நம்ம பண்ணதெல்லாம் அனுப்பிய ஊழியத்துக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. எங்கள் அம்மா கிட்ட நிறைய தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, உலகத்தில் 7 அற்புதங்கள் 7 ஒண்டர்ஸ் இருக்குது, தாஜ்மஹால்லாம் ஒன்று. உன் பையன் திருந்தனா அவன் 8th ஒண்டராக இருப்பான். அந்த தீர்க்கதரிசிகளுக்கு நன்றி, அவர்கள் தீர்க்க தரிசனம் பிரகாரமே நீ கர்த்தர் ஒரு 8வது அற்புதமாக என்னை வைத்திருக்கிறான். அல்லேலூயா. நான் படிச்செல்லாம் முடிச்சு ஆஸ்திரேலியாவில் நான் வேலை செய்து கொண்டிருக்கேன். ஆஸ்திரேலியா செட் ஆகிற நேரத்தில் கரெக்டாக 3 மாதம் வந்து PR வருது, கர்த்தர் சென்னைக்கு வந்துட்டு சென்னையில் வந்து ஊழியர் செய்யணும். எனக்கு ஒரு மனைவி ஒரு மகன், சரியா? 3 பேர். நாங்கள் சென்னைக்கு வந்து ஊழியர் செய்யணும் போது நான் புறப்பட்டு வர முடியாதா போனோமா, ஏன்னா எல்லாம் இருக்கிறவங்களாம் வெளிநாடு ஓடணுன்றாங்கல்ல. நம்ம ஆண்டவர் வெளிநாட்டிலேருந்து கூப்பிட்டு வர்றாரு. வந்தால் எனக்கு என்ன பிரச்சனைனா, சென்னையில் ஊழியர் செய்யறது கூட பிரச்சனை இல்லை. வந்தால் எல்லாருக்கும் என் பழசு தெரியும், என் பழைய வாழ்க்கை தெரியும். சாத்தா மறந்துடுவான், ஆண்டவர் மறந்துடுவார். ஆனால் நம்ம கூட பக்கத்தில் இருந்து பாருங்க, எதுவும் நம்ம பாஸ்ட்டை மறக்காதுங்க. சரியா? எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் நம்ம பாஸ்ட்டை. எனக்கு ரொம்ப போய் ஆண்டவர் எப்படி ஆண்டவர் வாழ்ந்தார் வந்து ஊழிய ஆரம்பிச்சோம். முதல் பாடல்களை கொடுத்தார், அதுக்கப்புறம் சபை ஆரம்பிச்சு. நான் சொன்னேன், நான்லாம் சர்ச்சு நடத்தினா எப்படிங்க, நம்ம வீட்டில் கடலில் நீ சபை ஆரம்பிக்கணும். 3 பேருங்க வச்சு சபை ஆரம்பித்தோம். சரியா? 3 பேர் யாருன்னா, என் மனைவி, என் மகன், என் மாமியார். தலையெடுத்தவங்க வேறு வழியில் ஒரு தகுதி நடத்தலாம். என் சபையில் முதலில் தசமாவம் கொடுத்தது என் மாமியார், அப்புறம் பாஸ்டர்லாம் வந்தாங்க. இப்படிதான் நாங்கள் 3 பேர் வச்சு சபை ஆரம்பித்தோம். 3 5 ஆச்சு. அப்போது அந்த ஜிம்மில் நாங்கள் இருக்கும்போது 2வது ஃப்ளோரில் YMCA ஜிம் இருக்கலாம். ஒரு கண்ணாடி இருக்கும், ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்கும். அந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு 1000 பேர் நான் உட்காரலாம். அந்த ஆடிட்டோரியத்தை பார்த்து நான் சொன்னேன், வருகிற நாட்களில் கர்த்தர் நம்ம சபையை என்ன நடத்த கொண்டு போவார், ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. சிரிப்பாங்க எல்லாரும். ஏன்னா நான் அந்த 5-10 பேருக்கே நான் கிளீப்பி சூட் போட்டு கத்து பிரசவம் பண்ணா, என் மனைவி யாருமே அந்த டீ கடையில் எதுக்கு வெட்டி ஆக்குறாங்க. சரியா? அந்த அளவுக்கு பிரசங்கம் பண்ண நம்ம மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அதை கொண்டு இன்னைக்கு கர்த்தருக்கு மேல அந்த ஆடிட்டோரியத்தில் 3 ஆராதனை நடக்குது. 2200 பேர் வராங்க அந்த சர்ச்சுக்கு மட்டும். சரியா? அங்கே மட்டும் இல்லை, இப்போ ஹைதராபாத்தில் சர்ச் ஆரம்பிச்சு 1 வருஷம் அங்கே ஒரு 500 பேர் வராங்க. பீகாரில் 300 கிராமங்கள் நாங்கள் எடுத்து 300 கிராமங்கள் பீகாரில் ஊழியம் செய்கிறோம். அப்போது ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம். அந்த ஸ்கூலை வாங்கணும்னா 2 கோடி தேவை. சரியா?
10 காசு கிடையாது. அன்னைக்கும் வந்து நான் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ஃபண்ட் ரைசிங் பண்ண போறேன். அப்போ வந்து ஒருத்தர் சொல்றாரு, ஐயா ஸ்கூலை வாங்க போறீங்களே 10 காசு கிடையாது, பிஆர் போனீங்கன்னா அவ்வளோதான் கஷ்டம், எங்கேருந்து காசு வந்தீங்க நம்பவே மாட்டீங்க, சுருக்கமாக சொல்றேன். அன்றைக்கு நாங்கள் சர்ச்சில் ரைஸ் பண்றோம், கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் பிஆருக்கு ரைஸ் பண்றேன். அன்றைய தினத்தில் 2,20,00,000 கத்தர் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? எனக்கு யார் கொடுத்தாரு? எப்படி வரும்? இப்போ பீகார்ல முதல் ஸ்கூல் போட்டாச்சு, இன்னும் 2-3 வருஷத்துல நாங்கள் 4 ஸ்கூல் போட்டோம் ப்ராப்ளம். அங்கிருந்து என்ன பண்ணா கத்தர் ஒடிசாக்கு போங்க என்ன கூட்டிட்டு போனார். ஒடிசா கூட்டிட்டு போனா ஒரு ஆர்ஃபனேஜ் 50 பசங்க அப்படியே பார்த்து காலையில் 50 பசங்க அப்படியே ரோட்ல விட்டாங்க. 50 பையனுங்க, அப்பா அம்மா எல்லாம் செத்து போயிட்டாங்க. 50 பையனுங்க. கத்தர் என்கிட்ட பேசினாரு. நான் சொன்னேன், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் கத்தர் கொடுத்துருக்காரு, இன்னும் 50 பசங்க பையன் இல்லை, பையன் இல்லைன்ற குறை இல்லாதபடி என்ன பண்ண கத்தர் எனக்கு 50 பையன்களை ஒடிசால கொடுத்துறாரு. அந்த ஆர்ஃபனேஜையும் தூக்குறோம். நாங்க அந்த தேவையை கத்த சந்திக்கிறேன். நாங்க எங்க மட்டும் இல்லைங்க, நாங்க இங்க YMCA மட்டும் சபையில பாரிஸ்ல ஆசீர்வாதபுரத்துல ரோட்ல தெருவுல படுத்துக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு சர்ச் நடத்துறோம். ஸ்ட்ரீட் டுவெல்லர்ஸ் தெருவுல இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சபை நடத்துறோம். என் ஹாஸ்டல் பாஸ்டர் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ரோட்ல தட்டி எழுப்பி அவங்களுக்கு டீ காஃபி பெஸ்ட் பேஸ்ட்லாம் வாங்கி கொடுத்தா அவங்க நிதானமா 10 மணி 6:30 10 குளிச்சுட்டு 11:30 மணிக்கு வருவாங்க. அவங்களுக்கு ரோட்லயே 14 செல் குரூப் ரோட்லயே நடக்குது. சரியா? அந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க வந்து ஸ்தோத்திரம் செய்வேன்னு பார்த்தோம், பக்கத்துல கஞ்சா வச்சிருக்கோம். சரியா? அங்கேயும் ஊழியம் நடக்குது. அங்க ஒரு சபை ஆரம்பிக்கணும்னா யாருமே இடம் கொடுக்கல. நாங்க எங்க தெரியுமா சபை ஆரம்பிச்சோம்? பேய் வீடுன்னு இருந்துச்சு, ஆவிலாம் இருக்குது. நாங்க அந்த வீட்டை எடுத்து தான் நாங்க சர்ச்சை ஆரம்பிச்சோம். அந்த இடத்துல நாங்க உள்ள போனோம்னா அதெல்லாம் வெளில போயிடுச்சு. எக்மோர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் செக்ஷன்ல பிள்ளைங்களுக்கு கேன்சர்ல அட்மிட் ஆகிற பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கிடையாது. கத்தர் ஒரு காரியத்தை சொன்னார். இப்ப அங்க என்ன பண்றோம், ஒரு கிச்சனை போட்டு 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் கேன்சர் அங்க எந்த பிள்ளை சிகிச்சைக்கு வந்தாலும் எல்லா பிள்ளைகளுக்கும் 3 வேளை சாப்பாடு நாங்க ஒரு கிச்சனை போட்டு நடத்தி கொண்டு இருக்கோம். ஐயா இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நான் சபை ஆரம்பிக்கல, என்கிட்ட 10 காசு கிடையாது. இன்னைக்கு எங்களுக்கு ஃபாரின் ஃபண்ட் கிடையாது, எங்க அப்பா பாஸ்டர் கிடையாது, என் கூட பிறந்தவர்கள் கிடையாது, யாரும் எனக்கு உதவி செய்ய. ஆனா கத்தர் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, நான் கத்தரை மட்டும் நம்பி வாழ்ந்தனா என் கத்தர் சகலத்தையும் எனக்காக செய்து முடிக்கிற தேவனாக. என் ஜபான தர்மா உன்னை எதிர்க்க பேசினவனை பத்தி அவன் வாயில இருந்து சாட்சி வரணும். நானே ஒரு CSI சர்ச்சு முன்னாடி போயிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷம் முன்னாடி போகும்போது ஒரு நாள் கம்யூனியன் கொடுக்கும்போது நான் கம்யூனியன் கொடுக்குறேன். அப்போ ஒரு சகோதரர் வந்து எவன்லாம் கம்யூனியன் கொடுக்குறான் பத்தியா அப்படின்னு ஒரு கம்யூனியன் எடுக்காம போயிட்டு என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. நான் அவ்வளோ கேவலமான, நான் கம்யூனியன் கொடுத்தா எடுக்க மாட்டேன் ஒருத்தன், அவ்வளோ மோசம். ஆனால் என் ஆண்டவர் என்ன பண்ணாரு, என் கையால் ஒரு சபை ஆரம்பிச்சு வாரம் நீ தாண்டா கம்யூனியன் கொடுப்ப, ஆயிரக்கணக்கான பேர் உன் கையில தான் கம்யூனியன் வாங்கிக்கிற அளவுக்கு கத்தரை என வைத்து கொண்டு அதை செய்துக்கிறான். அதாவது இப்போ அந்த சகோதரர் 2 மாசமா எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க நிற்கிறார், இன்னும் கொடுக்கல. புரியுதா? என்றைக்கு எனக்காக என் தேவன் பேசுவார், எனக்காக என் தேவன் வழக்காடுவார். எந்த கை பாதிக்கப்பட்டதோ அதே கை சொல்லுங்க, அதே கை. வேற புது கையெல்லாம் வேணாம் ஆண்டவரே. என் கையில பார்க்கும்போது அந்த தழும்பு இருக்கும், ஆனா அந்த தழும்பை பார்க்கும்போது தான் அவனுக்கு தெரியும் இந்த பாதிக்கப்பட்ட கரத்தை தான் என் ஆண்டவர் இன்றைக்கு வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படியாக இந்த சபையையும் இந்த ஊழியக்கார குடும்பத்தையும் இந்த சபை மக்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். அவர் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிப்பார். கப்பல் சேதத்தில் நீங்கள் இழந்த சரக்கு எல்லாம் உங்களை தேடி வரும். உங்க கையிலிருந்து அற்புதங்கள் புறப்படும். சொல்லும் போது நம்புற மாதிரி இருக்காது. ஆனா ஆபிரகாம் என்ன எழுதினாரு? ரோமர் 4:17-18 நீங்க வாசித்தா, நம்புவதற்கு ஒன்றும் இருந்தாலும் அவர் நம்பணும். ஒரே ஒரு கவியை மட்டும் நான் பாடி ஜெபிக்கிறேன். பாடல் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாடல் எப்படியாக சொல்லுங்க. இந்த பாடல் நான் எழுதும் போது 2017 ஊழியத்தை விட்டுலாமான்னு வந்தாங்க. முன்னாடி போக 3 மாசமா நானும் என் மனைவி அழுது போகிற நைட்டெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டோம், ரொம்ப உடஞ்சு போயிட்டோம். அப்போ கொடுத்த பாடல் நான் விசுவாசிக்கிறேன். எல்லா முடிவுகளும் ஆண்டவர் ஒரு துவக்கத்தை கொடுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஓ நாம் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றால் நம்புவேன் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றால் சொல்லுமா
ஆண்டவர் கொடுக்கும்போது 2 வரிகள் எழுது. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். அவர் சொன்னதெல்லாம் நமக்கு கண்ணு முன்னாடி நிறைவேறும். சிலர்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் இல்லைனாலும் பரவாயில்ல, என் சந்ததி பார்க்கும். அந்த கதையை நான் ஆண்டவர்கிட்ட உடனே தான் சொல்றேன், எனக்கு சொன்னீங்கன்னா நீங்க எனக்கு பண்ணுங்க. என் பிள்ளைக்கு பண்றது, என் பேர பிள்ளைக்கெல்லாம் வேணாம். எனக்கு சொன்னது என் ஆண்டவர் என் கண் முன்னாடி செய்யும். எண்ணற்ற தடைகள் வந்தாலும் உம்முகத்தை பார்த்து முன்னேறுவேன். எதிராக உலகமே நின்றாலும் நீரனோடு இருக்க பயமில்லை. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். சொல்லுங்க. சத்தம் கேட்குது. சொல்லுங்க. நீ சொன்னதெல்லாம் நம்புவேன். சத்தம் போட்டு நம்புவேன். உயர்த்தப்பட்ட ஒருவர் கையை காலம் நான் ஜெபிக்கிறேன். இந்த கைகளை கர்த்தர் பயன்படுத்தி அற்புதத்தை செய்யும். இந்த கைகளால் செய்வதை கர்த்தர் ஸ்தாபிப்பி. இந்த கையை வச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம், அற்புதம் நடக்கும். எந்த கைகள் பாதிக்கப்பட்டதோ அந்த கைகளை கர்த்தர் பயன்படுத்துவி. எந்த கை விஷம் ஏறியதோ அந்த கர்த்தர் பயன்படுத்துவி. எந்த வாழ்க்கையில அவமானமோ நிந்தையோ துன்பத்தை நாங்க பார்த்தோமோ அதே வாழ்க்கையில கர்த்தர் சாட்சிகளை கொடுக்கும்படியாக சொல்லப்பட்ட பிரகாரமாகவே கர்த்தர் எங்க வாழ்க்கையில செய்வார், செய்து முடிப்பார். நாங்க இழந்ததெல்லாம் திருப்பி கொடுப்போம். ராஜா, எந்த வாய்கள் எங்களை அவமானப்பட்டதோ அதே வாயிலாக கர்த்தர் எனக்கு ஒரு சாட்சியை கொடுப்பார். கர்த்தர் செய்கிறார், செய்கிறார், செய்கிறார். எருசலேம் சபைக்கும் இந்த போதகருக்கும் போதகர் குடும்பத்துக்கும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் என் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். நாங்க இழந்தது எல்லாம் கப்பலே உடைந்தாலும் என் கர்த்தர் தலை சேர்ப்பி. இவர்கள் எல்லாம் தலை சேர முடியாது. இவருடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள், தாமதமான காரியங்கள், விட்டு போனவர்கள் எல்லாம் என் கர்த்தர் சாட்சியை மாற்றுவி. இந்த வாழ்க்கையில அந்த கையில அந்த தழும்பு இருக்கும்பா. அந்த தழும்பை பார்க்கும்போது அதே கையினால ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் எங்க உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தர் காண செய்வீங்க. அருமையான அந்த சபையும் சபை போதனையும் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். 16 வருடங்கள் ராஜா. அப்பா கர்த்தாவே, நான் ஜெபிக்கிறேன் இந்த புதிய வருஷத்துல அப்பா, கண்கள் பார்த்ததும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. ஏன் இவர்கள் ஜெபிக்காத காரியங்கள் கூட கர்த்தர் இவர்களுக்கு நீ செய்ய முடியாத இந்த வருஷத்துல அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பெருக்கத்தை ஆத்மாக கர்த்தர் கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். ஏன்னா போதனையும் துணைவியாரின் குடும்பத்தினை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவரே கர்த்தாவே, ஊழியக்காரன் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் விரும்புகிற தேவன் நீ ராஜா. இந்த மகனை கொண்டு இந்த இடத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த இடத்தை கொடுத்த அருமையான தாய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நல்ல ஆயுசு காலத்தையும் பலத்தையும் கொடுங்க. இந்த இடத்துல நடத்தப்படுகிற சபை அருமையான இந்த இடத்தின் போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா திசையிலும் ஆத்மாக்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெறும் முடியும் ஜெபிக்கிறேன். எல்லா துதிகிற மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கைகள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.